ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம முக்கியமான விபி ஆக்சிஸ் இந்தியாவில் விபி இருக்கக்கூடிய சார்லஸ் சாரோட ஃபீட்பேக் வந்து கேட்போம். ஆக்சிஸில் எப்போ ஜாயின் பண்ணாரு, எவ்வளோ நாளாக பண்ணிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம். வாங்க சார். சார் உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் தான் சார்லஸ் துரை. நான் சென்னையில் இருக்கேன். சார் திருப்பூர் வந்திருக்கீங்க சார்? பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் மீட்டிங் பண்ணுறதுக்காக வந்தோம். அது பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் வந்து இன்றைக்கி 50 பேர் நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு 50லேருந்து 80 பேர் இன்றைக்கி வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அப்புறம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுங்கிறதா சொல்லி தான் வந்திருக்கோம். நிறைய பேர் அங்கிட்ட ஒரு 5 வீக் வந்திருக்கோம். ஹரிபிரகாஷ் சார் வந்திருக்காரு, பாலமுருகன் சார் வந்திருக்காங்க, ஸோ விபி கேட்டகரியில் இருக்கிற பேஸ்புக் சார் வந்திருக்காரு, சூர்யா சார் வந்திருக்காரு. நான் ஒரு பேர் வந்து நீங்கள் ஒரு மீட்டுக்கு நான் வந்து பேசிக்காக ஹச்ஆர் சொல்லியிருக்கேன். எல்லோரும் வேலைக்கு போகிறோம்னா நானும் வேலைக்கு போகிறேன். ஹச்ஆர்னா ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறது, அப்புறம் அவங்க வந்து சரி இல்லைனா ஆன்சர் அதிகமாக சம்பளம் பண்ணால் அவங்க வெளியே போகலாம், இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்குது. நம்ம வந்து குவாலிஃபைடு பர்சன் வந்து ஹச்ஆராக இருக்காங்க, குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒரு பையனை கொண்டு வராங்க, நம்மளே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தேன் என்ன காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட வெளியே வந்தேன். ஃபஸ்ட்டு என்னோட அப்பாயின்மெண்ட் அந்த 1 இயர் ஒர்க் பண்ணேன். 1 இயர் வந்து அதுக்கப்புறம் ஒரு நெட்வொர்க் பிஸ்னஸ் கிடைச்சி. அதாவது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் சொன்னேன். எனக்கு வந்து பேசிக்காக நிறைய கண்ட்ரிஸ் போகணும், ஃபாரின் கண்ட்ரிஸ் போகணும், இதுதான் என்னோட ஆசை. ஸோ இதுக்காக தான் நிறையா வந்து வேறு ஏதாவது பண்ணலாமா யூஸ் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. 12 வருஷம் பண்ணி வந்தேன் கம்பெனியில் வந்து 12 வருஷம் பண்ணி அது வந்து எனக்கு சாத்தியமாக அமையும். ஆனால் பணம் எவ்வளோ சம்பாதிச்சேன், ஒரு டீமை க்ரியேட் பண்ணாது. அது எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியல. என்னடா அது சொல்லிட்டு இவ்வளோ, ஏன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பரவாயில்ல, 10-15 வருஷம் பண்ணி நம்மளால் பண்ண முடியலனாக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணேன். அதோட திருப்பி மறுபடியும் நமக்கு தெரிஞ்ச ஹச்ஆர் இதுக்கு ஒரு கம்பெனியில் டிஜிஎம் ஒர்க் பண்ணிட்டுருங்க, நெட்வொர்க்கே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி வந்து சொன்னாங்க. எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்தாலும் அடுத்து என்னை அது இண்டிவிஜுவலாக சந்திச்ச ஒரு நபர் இன்னைக்கு அந்த கம்பெனி வந்து அவர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக இருந்தார், இன்றைக்கி விபியாக இருக்கார். பிளான் வந்து ரொம்ப பக்காவாக சொன்னார், ஒரு நம்பிக்கையோட சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா ஒய்ஃப்ட்ட சொல்லி பார்த்தேன். அந்த கேட்டில் வந்து எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், என்னை விட்டுருங்கட்டாங்க. நெக்ஸ்ட் டே நேராக போய் நான் என்னோட ஆஃபீஸில் போய்ட்டு என்னுடைய ரெஸ்பிரேஷன் பேப்பரை போட்டு தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அழைச்சி போகிறேன், நான் போட்டேன் பேப்பர் போட்டு தான் அந்த பிஸ்னஸ் எடுத்து நான் பண்ணேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இந்த கம்பெனிக்கு நானும் ஒன்றா போய் விபியாக இருக்கேன். அங்கே எனக்கு நிறைவேறாத ஆசை ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு வந்து தான் நிறைவேறிருக்கு. லாஸ்ட் டைம் வந்து நானே மிஸ்ஸஸ் வந்து மலேசியா போயிட்டு வந்தோம். இப்போ கம்மிங் மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தாய்லாந்து போகிறோம், அடுத்து துபாய் ட்ரிப்பு, இது மாதிரி நிறைய ட்ரிப்லாம் இருக்குது சார். நம்ம ஆசை ஃபுல்ஃபில் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் சம்பாதிக்க வைக்க முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 பேர் நம்ம டீமில் இருக்காங்க. 20,000 ஐடி நிறைய மக்கள் வந்து 5,000 10,000 15,000 சம்பாதிக்க நிறைய உருவாக்க முடியுது. நிறைய பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இப்போ இதில் உங்களை மாதிரி படித்தவங்க மட்டும்தான் பண்ணலாமா, யார் வேணால் பண்ணலாமா சார்? படிப்பு இந்த பிஸ்னஸ் தேவையில்லைம்மா. ஏன்னா நான் முதல்ல பார்த்து வியந்து போன ஒரு நபர் என்ன, நான் பிஸ்னஸ் ஏன் ரிசைன் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, இந்த பிஸ்னஸில் நிறைய பணம் சம்பாதிச்சவர் நம்பர் 1 இருக்கிறவர் யார், நான் அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராயபுரம் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது, அங்கே வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிட்டு ஒரு நபரை மீட் பண்ணாங்க. அன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்தாரு. வந்து 60,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 28 மாதம் இருக்கு நினைக்கிறேன். 11 மாதம் 28 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. அவர் பேர் மிஸ்டர் ஹரிபிரகாஷ். அவர் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 1 டாப் மோஸ்ட் இந்த கம்பெனியில் விபியாக இருக்காரு. இன்றைக்கி அவர் கூட தான் நான் வந்திருக்கேன். வயசுலாம் தேவையில்லை. ஏன் ஹரிபிரகாஷ் சார் சொன்னேன்னாக்கா அவர் படிக்கவே இல்லை, அவர் 10வது தான் படிச்சிருக்காரு, நான் எம்எஸ்சி பண்ணியிருக்கேன். ஸோ படிப்புக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. வயசு எதுவும் வயசு வேணாலும் பண்ணலாம். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது எண்ணம் மட்டும் இருக்கணும். என்ன வயசு வேணாலும் இருக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் சைன் அப் பண்ணுறதுக்கு 18 வயசு இருக்கிறது அதுக்கு மேலே யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்ல வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க சார்? நான் 2024 மே 3 ஜாயின் பண்ணேன் சார். சூப்பராக வெளியே ரன் பண்ணி வேலை வந்து நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டோட வேலை செய்யணும். நம்ம விஷயத்தில் டார்கெட் கிடையாது, பட் நீங்கள் உங்களுக்கு டார்கெட் நீங்கள் வச்சுக்கணும். அப்படி பண்ணால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பிஸ்னஸில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு டார்கெட் ஓடியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் டைமண்ட் முடிச்சிங்களா, முடிக்கல, இதுவரையும் முடிக்கல. இப்போ 8ஆம் தேதி நான் டைமண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த வாரத்தில் டைமண்ட் ஆகணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணினா தான் அது வந்து சாத்தியமாகும்.
அதுவும் நடக்குனாக்கா அதுதான் நடக்கும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்மா. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் லேடர்ஸ். இப்போது ஆக்சிஸ் பிஸ்னஸ் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த இடத்துல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டோ அதுவும் லாஸ் எதுவும் இல்லாமல் லைஃப் டைம் நல்லா சம்பாதிக்கக்கூடியது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து இந்த மாதிரி படித்தவங்க படிக்காதவங்க எல்லாமே செய்யக்கூடிய பிஸ்னஸ் தான் நம்ம ஆக்சிஸ் பிஸ்னஸ். எல்லாருமே சாதிச்சுட்டு இருக்காங்க, சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க, சூப்பராக வந்து சம்பாதிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தேங்க்யூ.